அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். ஒரு பெரிய அறிவாளிங்க. கூர்மையான அறிவு, நல்ல சிந்தனை திறன் கொண்ட ஒரு ஆளு. வள்ளுவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள பார்த்து, "இவன்லாம் ஒரு மரத்துக்கு நிகரானவன்." மரம்னா மரத்த குறைச்சு சொல்றதுக்காக அவரு அத உவமையா சொல்லல. ஓரறிவு உள்ளவன்ங்கிறாரு. என்னய்யா இது? நம்ப அந்த ஆள ஒரு எல்லாருக்கும் 6 அறிவு, இவனுக்கு 7, 8, 9 அறிவு கூட இருக்குமோன்னு நெனைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு நபர, வள்ளுவர் இப்படி கடுமையா குறைச்சு சொல்றாரு. "மரத்துக்கு நிகரானவன் இவன்லாம்" அப்படிங்கிறாரு. என்னடா ஏன் இப்படி சொன்னாருன்னு பார்த்தா, அவன்கிட்ட அந்த மனிதனுக்கு உள்ள பண்பு இல்லைங்க. பெரிய அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மக்கள்ட்ட எப்படி பழகணுங்கிற அந்த தன்மை, பொறுமை, பண்பு அதெல்லாம் அவன்கிட்ட இல்ல. எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். எதுவும் யாரும் போய் அவன நெருங்க முடியாது, பேச முடியாது. ஒரு அரவணைப்பு இருக்காது. அது மாரி ஒரு இறுக்கமான மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கிற நபர பார்த்து தான் அப்படி ஐயா கோவமா சொல்றாங்க. "நீ என்னதான் பெரிய அறிவாளியா இருந்தாலும், மக்கள்ட்ட பழகுறதுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு இல்லையா? அந்த பண்பு இருக்கணுங்கிறார்." அவருடைய 997வது குறட்பாவுல ஐயா சொல்றாங்க, "அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க. "அறம் போலும் கூர்மையர்ங்கிறாரு." அதாவது ஒரு அந்த அறம்ங்கிறது இந்த வாள் வெட்டுற அத வந்து அந்த கூர் தீட்டக்கூடிய ஒரு கருவி அது. அப்படிப்பட்ட தன்மையுடைய அறிவு இருக்குதாம் அவனுக்கு. "அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் ஓரறிவு உயிருக்கு சமமானவர்கள்." எதனாலன்னு கேட்டா, மக்கள் பண்பு இல்லாதவர்ன்னாரு. அந்த பண்பு இல்லன்னா அப்புறம் உன்னை எப்படி நம்ம பாராட்ட முடியும்? அப்படிங்கிறது வள்ளுவருடைய எண்ணமா இருக்கு. ஆகவே என்ன அறிவு இருந்தாலும் நமக்கு மக்கள் பண்புன்னு ஒண்ணு இருக்கணும்னு சொல்லிக் குடுத்திருக்காரு. எவ்வளவு அருமை பார்த்தீங்களா? வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.